இன்றைய தேதியில் பெண்களை அதிகம் பாதிக்கும் புற்றுநோயாக இருப்பது மார்பக புற்றுநோய். இந்த வகை புற்றுநோயை 5 வருடங்களுக்கு முன்பாகவே நம்மால் கண்டறிய முடியும் என்கின்றனர் அமெரிக்க மருத்துவர்கள். இதை சாத்தியப்படுத்தியது AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு திறன். அதன்படி அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் பல்கலைக்கழகம், ஜமீல் கிளினிக் ஆகியவை இணைந்து மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளன. இதற்கு மிராய் என்று பெயரிடப்பட்டு உள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் அமெரிக்காவின் பல்வேறு மருத்துவமனைகளில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த வகை பரிசோதனை இந்தியாவில் இன்னும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை வந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கும் தோன்றுகிறது இல்லையா? அதை நமக்கு சொல்கிறார் புற்றுநோயை கண்டறியும் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட் சத்யஸ்ரீ. முதலில் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன என்பதை அவர் நம்மோடு பகிர்கிறார். இன்னைக்கு நாம மார்பக புற்றுநோய் பற்றியும் அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசா வந்திருக்கிற AI டூல் மிராய் பத்தியும் பார்க்க போறோம். ஓகே, பிரெஸ்ட் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சர் நம்ம பிரெஸ்ட்ல இருக்கிற டிஷ்யூஸ்ல வர கேன்சர் தான் பிரெஸ்ட் கேன்சர். இது எதனால வருதுன்னு நம்மளால சொல்ல முடியல. யாருக்கெல்லாம் இந்த பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு பார்க்கணும். ஃபீமேல் பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னா ஆண்களுக்கும் வருமானு தானே கேட்குறீங்க. ஆண்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வரும், பட் இட் இஸ் வெரி ரேர். ஓல்டர் ஏஜ் குரூப், வயசு ஜாஸ்தி ஆக உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நெக்ஸ்ட், ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். நம்மளோட ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், அம்மா, அக்கா, தங்க, இல்லை நம்மளுக்கு பெண் குழந்தைங்க, இவங்களும் யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா நமக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. நெக்ஸ்ட், இன்ஹெரிட்டட் DNA சேஞ்சஸ். நம்ம குடும்பத்துல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கிற DNA, இந்த BRCA1 BRCA2 ஜீன்ஸ்க்கு நம்ம பாசிட்டிவா இருக்கோம்னா பிரெஸ்ட் அண்ட் அதர் ரிலேட்டட் கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நெக்ஸ்ட், நமக்கு ஒரு பக்கத்துல பிரெஸ்ட் கேன்சர் இருந்து அதுக்கு சர்ஜரியோ ட்ரீட்மெண்ட்டோ பண்ணி முடிச்சாச்சுன்னா நம்ம எப்பவுமே ஃபாலோ அப்ல இருக்கணும். எதுக்குன்னா ஒரு சைடு வந்ததுன்னா இன்னொரு பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ தே ஆல்சோ கம்ஸ் அண்டர் த ஹை ரிஸ்க் குரூப் ஃபார் த அதர் பிரெஸ்ட். சின்ன வயசுலயே பருவம் அடையிறது, தட் இஸ் கால் ஏர்லி பியூபர்ட்டி. ரொம்ப வருஷமா பீரியட்ஸ் நிற்காம இருக்கிறது, தட் இஸ் கால் லேட் மெனோபாஸ். இந்த மாதிரி ஏர்லி பியூபர்ட்டியும் லேட் மெனோபாஸும் இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட எக்ஸ்போஷர் ரொம்ப வருஷத்துக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நெக்ஸ்ட், குழந்தையின்மை, நல்லி பேரஸ் லேடிஸ், அவங்களுக்கு எல்லாம் பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அடுத்தது, மெனோபாஸ் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ்க்காகவே நிறைய பேர் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போவாங்க. அது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணியிருந்தா அதுவுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அடுத்தது, மேமோகிராம்ல நம்மளுக்கு டென்ஸ் பேரன்கைமல் பேட்டர்ன் இருந்ததுன்னா அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் பிரெஸ்ட் கேன்சர் பார்க்கறதுக்கு. லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒபீஸா இருக்கிறது, ஆல்கஹால் கன்சியூம் பண்றது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கிறது, இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டெவலப்பிங் பிரெஸ்ட் கேன்சர். இத்துடன் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன என்பது குறித்தும் கூறியவற்றை கேட்போம். பிரெஸ்ட்ல ஒரு கட்டி மாதிரி பிரசன்ட் ஆகலாம். பிரெஸ்டோட சைஸும் ஷேப்பும் வேரியாகி தெரியலாம். பிரெஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்கின் நல்லா திக்காகி போர்ஸ் எல்லாம் ப்ராமினென்ட் ஆகி அதில் கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரியும் தெரியலாம். இல்லைன்னா நிப்பிளில் பிளட் ஸ்டெயின்ட் டிஸ்சார்ஜ் வரலாம். நிப்பிள் உள்ளே இழுத்த மாதிரி இருக்கும், தட் இஸ் கால் நிப்பிள் ரிட்ராக்ஷன், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லைன்னா பிரெஸ்ட் வெயிட் ஆகி ஸ்கின்ல அல்சரேஷன் அந்த மாதிரி, இதெல்லாம் தான் பிரெஸ்டோட கேன்சரோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஆக இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறவும். அது சரி, வரும் காலத்தில் இந்தியாவிலும் செயற்கை நுண்ணறிவு பரிசோதனைகள் கொண்டு வரப்பட்டால் இங்குள்ள பெண்கள் அதனால் எப்படியெல்லாம் பயன்பெறுவர் என்ற கேள்வி நமக்கு ஏற்படுகிறது அல்லவா? அதற்கான பதிலை கொடுக்கிறார் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட் சத்யஸ்ரீ. குறிப்பாக இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது குறித்து நம்மோடு அவர் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அதையும் கேட்கலாம். இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒருத்தரோட மேமோகிராம் இமேஜஸை வச்சு அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி அண்ட் கிளினிக்கல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் அதில் இன்கார்பரேட் பண்ணி இந்த மேமோகிராம்ல இருக்கிற மைன்யூட் சேஞ்சஸ், ஹியூமன் ஐனால கண்டுபிடிக்க முடியாத அந்த மைன்யூட் சேஞ்சஸை வச்சு அந்த பிரெஸ்ட் கேன்சர் அவங்களுக்கு எப்போ சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ சீக்கிரம் வர்றது அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த டூல்ல இருந்து சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செவரல் ரிஸ்க் அசஸ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அதை விட இந்த மிராயில இருந்து வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்குன்னு இந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இவ்வளவு துல்லியமா ஒரு பர்சனலைஸ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா டாக்டர்ஸ்னால பர்சனலைஸ்ட் ஸ்கிரீனிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒருத்தருக்கு உருவாக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்பல இருந்து ஸ்கிரீனிங் பண்ண ஆரம்பிக்கணும், என்ன டைப் ஆஃப் ஸ்கிரீனிங் பண்ணணும், இதெல்லாம் டாக்டர்ஸ்னால தீர்மானிக்க முடியும். அடுத்தது ஒருத்தருக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா நல்ல ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் எடுக்க முடியும். இந்த மாதிரி பண்றது மூலியமா பிரஸ்ட் கேன்சரோட இன்சிடென்ஸை குறைக்க முடியும், ஏர்லியா கேன்சரை டிடெக்ட் பண்ண முடியும், ஏர்லியா டிடெக்ட் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ஈவன் கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கூட நம்மளால கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஏர்லி டிடெக்ஷன், சக்சஸிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலியமா நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஏஐ மூலியமா ஒரு நல்ல ரிஸ்க் அசஸ்மெண்ட் டூல் டாக்டர்ஸ்க்கு கிடைச்சதுன்னா இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஏஐனால ஹெல்த் கேர்ல நிறைய இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதுல இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற மெஷின் லேர்னிங் மாடல் தான் மிராய். யூஎஸ்ல இருக்கிற MIT ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் யூஎஸ், ஸ்வீடன், தாய்வான்ல இருக்கிற ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கிடைச்ச லார்ஜ் செட் ஆஃப் மேமோகிராம் இமேஜஸை வச்சு உருவான ட்ரையல் தான் இந்த மிராய். இது ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் டூல், இது பிரஸ்ட் கேன்சர். வெகு விரைவில் இந்த தொழில்நுட்பம் இந்தியாவிற்கும் கிடைக்கும் என எதிர்பார்ப்போம்.